Hi students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேலார்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி வெக்டார்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்கேலார் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட். நீங்கள் ஸ்கேலார்னாலே சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சிருப்போம். ஸ்கேலார்னாலே ஒரே ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் இருக்கும், அது வந்து மேக்னிடியூட். வேறு எதையுமே அதை ரெப்ரசன்ட் பண்ணாது, ஒன்லி மேக்னிடியூடை மட்டும்தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணும். டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் இஸ் அ ஸ்கேலார் ப்ராடக்ட். பின்னாடி நம்ம வெக்டார்னா என்னன்னு படிப்போம். அந்த வெக்டார் குவான்டிட்டி, ரெண்டு வெக்டார் குவான்டிட்டியை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்ப ஆன்சர் என்னவா கிடைக்கும்னா ஸ்கேலாராக தான் கிடைக்கும், அதாவது மேக்னிடியூட் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, therefore டாட் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்கேலார் ப்ராடக்ட். அதனால டாட் ப்ராடக்ட், எந்த ஒரு ரெண்டு வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கிறது என்னன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கேலார் ப்ராடக்டை நம்ம டாட் ப்ராடக்ட் ரெண்டு பேருமே ஒரே இதுக்கு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கேலார் என்னென்னா டெம்பரேச்சர். நீங்கள் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். இப்போ டெம்பரேச்சர்னா இவ்வளோ டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருக்கும், ஆனால் எந்த டைரக்ஷனில் இல்லை எந்த பர்டிகுலர் இடத்துல அந்த மாதிரிலாம் நம்மளால் சொல்ல முடியாது. டெம்பரேச்சரோட வேல்யூ மட்டும்தான், அதாவது மேக்னிடியூட் மட்டும்தான் சொல்ல முடியும். அதே மாதிரி மாஸ்ன்னு இருக்கிறப்ப எவ்வளோ கேஜி அதை தான் சொல்ல முடியும். அதே மாதிரி தான் வால்யூம் அண்ட் சார்ஜ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மேக்னிடியூடை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸ்கேலரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா நார்மலாக ஒரு ஏ பி அந்த மாதிரி ஏதாவது ஒரு லெட்டரை நம்ம நேம் பண்ணி அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். நம்ம ஸ்கேலார்னா நம்ம டாட் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்கோமா, அதில் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா ஏ வெக்டார் டாட் ஏஎக்ஸ் வெக்டார் டாட் ஏஎக்ஸ் வெக்டார், அதாவது ரெண்டு வெக்டார் சேம் வெக்டாரை வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்ப 1ன்னு கிடைக்கும். ஏஎக்ஸ் வெக்டார் டாட் ப்ராடக்ட் வித் ஏஒய் வெக்டார் அப்படின்னு பண்ணோன்னா, அதாவது வேறு டைரக்ஷனை வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக்காக ஸ்கேலார் ப்ராடக்ட் பற்றி. நெக்ஸ்ட் வந்து வெக்டார் ப்ராடக்ட் பற்றி பார்ப்போம். வெக்டார் ப்ராடக்ட் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். நம்ம எப்படி ஸ்கேலார் வந்து மேக்னிடியூடை மட்டும்தான் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுமோ, அதே மாதிரி வெக்டார் வந்து ரெண்டு குவான்டிட்டியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும், ஒன்று மேக்னிடியூட், இன்னொன்று டைரக்ஷன். அதே மாதிரி the cross product of two vector is a vector. எப்படி dot product of two vector is a scalar-ஓ, அதே மாதிரி cross product of two vector is a scalar அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெக்டார் ப்ராடக்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா cross product அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஃபார் வெக்டார்னா வெலாசிட்டி, ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா நம்ம மூமெண்ட் ஆஃப் அந்த சார்ஜ் கரண்ட் எங்கே இருக்கோ அதை வந்து கரண்ட் எந்த இடத்துல இருக்கோ அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும், நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அப்போ அங்கே என்னென்ன இருக்குன்னா எந்த கரண்ட்டோட வேல்யூ என்ன, அதை சுற்றி இருக்கிற டைரக்ஷன்ஸ், இது ரெண்டையுமே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறப்ப அதை சுற்றி நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அப்போ அதுலேயும் கரண்ட்டோட வேல்யூவும் அதோட மூமெண்ட், இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு குவான்டிட்டிஸாக மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ஒரு வெக்டாரை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், நம்ம ஸ்கேலாரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா நார்மலாக ஒரு லெட்டர்ஸ் ஏபிசி அந்த மாதிரி பண்ணுவோம். பட் வெக்டாரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஏ வெக்டார் இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க்கோட சேர்ந்து நம்ம பண்ணணும். ஏன்னா வெக்டார் வந்து டைரக்ஷனையும் சேர்த்து நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும், அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் சேர்த்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால ஏ வெக்டார் பி வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பீன்றது ஒரு பாயிண்ட்டு, கியூன்றது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டோன்னா பீன்ற பாயிண்டில் x1 அப்படின்ற குவான்டிட்டி இருக்குது, கியூன்ற பாயிண்டில் x2 அப்படின்ற குவான்டிட்டி இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இது எப்படி டைரக்ஷன் போது பாருங்கள். இப்போ வெறும் பாயிண்ட் 1 மட்டும் வச்சு இந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம சொல்கிறோன்னா அது ஸ்கேலாராக இருக்கும். ஓகேங்களா? பட் இந்த நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு லைன் பண்ணி அதை ஒரு ஆரோ மார்க்னால ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே உள்ள ஒரு குவான்டிட்டி வித் டைரக்ஷனோட இருக்கிறனால இது ஸ்கேலார்னு சொல்கிறோம். இதோட டிஸ்டன்ஸை வந்து ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போ ஆர் நம்ம நார்மலாக எப்படி கண்டுபிடிப்போம், இது வந்து 3 மீட்டர்னு வச்சுக்கிறோம், இது வந்து 5 மீட்டர். அப்போ இந்த கேப் எப்படி பண்ணுவோம், இந்த 5லேருந்து 3 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இதோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருமா, அதே மாதிரி தான் ஆர் இஸ் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1ன்னு போடுறோம். இந்த ஆரோ எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா டைரக்ஷன், ஆப்வியஸாக நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்போ ஒரு வெக்டார்ன்றது ஒரு மேக்னிடியூட் ப்ளஸ் அந்த டைரக்ஷனை மென்ஷன் பண்ணணும், அப்படி இருந்துச்சுன்னா அது வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேக்னிடியூட் ஆஃப் பிக்யூ, இதோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா PQ is equal to R. ஏன்னா நம்ம இதை வந்து இதோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஆர்ன்னு சொல்கிறோம். R which is equal to x2 minus x1, இதுதான் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஃபார் வெக்டார் எப்படி சொல்லுவோம்னா A vector is equal to AX, இதுதான் மேக்னிடியூட், AX வெக்டார்ன்றது டைரக்ஷன். அப்போ ஒரு வெக்டார் எப்படி இருக்குன்னா ஒரு மேக்னிடியூட் வித் அதோட டைரக்ஷனோட இருக்குது. அப்போ AX into AX வெக்டார் ப்ளஸ் AY into AY வெக்டார் ப்ளஸ் AZ into
AZ வெக்டார். இப்போ இதில் AXன்றது மேக்னிடியூட், கேபிட்டல் AXன்றது மேக்னிடியூட், இந்த வெக்டார் டைரக்ஷன் ஆரோ மார்க்கோட இருக்கிறது வந்து டைரக்ஷன் மார்க் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த AX, AY, AZ இது எல்லாமே காம்போனன்ட்ஸ் ஆஃப் A அப்படின்றத மாதிரி சொல்கிறோம், ரைட்டுங்களா? இப்போ AX வெக்டார், AY வெக்டார், AZ வெக்டார்லாம் ஒவ்வொரு டைரக்ஷனில், X டைரக்ஷனில் இருக்கிறத AX வெக்டார்னு சொல்கிறோம், Y டைரக்ஷனில் இருக்கிறத AY வெக்டார், Z டைரக்ஷனில் இருக்கிறத AZ வெக்டார்னு சொல்லுவோம். நம்ம ஏன் வந்து இந்த காம்போனன்ட்ஸ் எடுக்கிறோன்னா, X டைரக்ஷனில் போகிறப்போ ஒரு வேல்யூ இருக்கும், அதை AX வெக்டார்னு சொல்கிறோம் மேக்னிடியூடை. Y டைரக்ஷனில் போகிறப்போ ஒரு மேக்னிடியூட் இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும், அதை AYன்னு சொல்கிறோம். Z டைரக்ஷனில் போகிறப்ப வேறு ஒரு மேக்னிடியூட் இருக்கும், ஓகேங்களா? இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு டைரக்ஷன் 3 டைரக்ஷன் இருக்குது, AX வெக்டார், AY வெக்டார், AZ வெக்டார். இப்போ நம்ம AX டைரக்ஷனில் நம்மளோட வேல்யூ என்னன்னா 5. அப்போ இதை என்னன்னு டினோட் பண்ணோம்னா கேபிட்டல் AX அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ இந்த AY டைரக்ஷனில் வேறு ஒரு மேக்னிடியூட் இருக்குது, அதை என்ன டினோட் பண்ணுவோன்னா கேபிட்டல் AY. இந்த Z டைரக்ஷனில் இருக்கிற மேக்னிடியூட கேபிட்டல் AZ. இதுதான் நம்ம சொல்கிறது, ஒவ்வொரு சைடில் ஒரு மேக்னிடியூட் வித் டைரக்ஷன். அதை தான் நம்ம வந்து A வெக்டார் அப்படின்ற ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு a unit vector has a function to indicate direction. ஒரு யூனிட் வெக்டார் அப்படின்னா நம்ம A வெக்டார்னு சொல்லுவோம், பின்னாடி அதை பார்ப்போம். அந்த யூனிட் வெக்டார் வந்து என்ன ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா டைரக்ஷன் தான். ஏன்னா யூனிட் வெக்டார்னால மேக்னிடியூட் வேல்யூவை சொல்ல முடியாது, எந்த டைரக்ஷனில் போகுது. இப்போ இங்கே பாருங்கள், AXன்றது தான் வந்து யூனிட் வெக்டார். அப்போ இந்த யூனிட் வெக்டார்னால எவ்வளோ மேக்னிடியூட்னு சொல்ல முடியாது, எந்த டைரக்ஷன், X ஆக்சிஸா Y ஆக்சிஸா அதை தான் சொல்ல முடியும். அதனால யூனிட் வெக்டார் ஹாஸ் அ ஃபங்க்ஷன் டு இண்டிகேட் டைரக்ஷன். ஒன் வேர்ட்லலாம் இது நிறையா கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி a magnitude is always unity அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக்ஸ். நெக்ஸ்ட்டு இது வரையும் ஸ்கேலார் வெக்டார்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஸ்கேலார் ஃபீல்டுனா என்ன, வெக்டார் ஃபீல்டுனா என்னன்னு பார்ப்போம். ஸ்கேலார் ஃபீல்டுனா ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே ஸ்கேலார் குவான்டிட்டி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்கேலார் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம ஸ்கேலாரோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். டெம்பரேச்சர், மாஸ், வால்யூம், சார்ஜ், இதெல்லாம் வந்து ஸ்கேலாரோட எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தோம். அப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ், இப்போ சார்ஜ் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதை ஸ்கேலார் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி வந்து டெம்பரேச்சர் ஒரு இடத்துல இருக்குது, அட்மாஸ்பியரில் இருக்கிறது வந்து ஸ்கேலார் ஃபீல்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம், ரைட்டா? அதே மாதிரி வெக்டார் ஃபீல்டுனா என்னென்னு பார்ப்போம்னா, வெக்டார் அதாவது இன் அ பிளேன் இட் கேன் பி விஷுவலைஸ்ட் அஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ். நிறைய ஆரோ மார்க்ஸ் போட்டு ஒரு பேக்கில் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதோட டைரக்ஷன் கொண்டு கொடுத்துருக்காங்கன்னா அதை வெக்டார்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் velocity of moving fluid, ஒரு பைப்பில் வந்து fluid வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அதோட ஸ்பீட் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்றத சொல்லுவோம். வெலாசிட்டின்றது எதை பொறுத்து, ஸ்பீடையும் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் பொறுத்து, ஓகேங்களா? எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ இடத்த கடக்குது அப்படின்றத வெலாசிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளூயிட் வந்து எந்த பக்கம் போகுது அப்படின்றத சொல்லுவோம், அதனால வெலாசிட்டி ஆஃப் மூவிங் ஃப்ளூயிட். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃப்ளையிங் பேர்ட் இன் அ ஸ்பேஸ், நம்ம வானத்தில் ஒரு பறவை பறக்குதுன்னா அதையுமே வெக்டார் ஃபீல்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ வெக்டார் ஃபீல்டு. ரெண்டு வெக்டார்ஸ் இருக்குது, அதோட சம் எப்படி பண்ணுறது, எப்படி சப்ட்ராக்ட் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஏ வெக்டார் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஏ வெக்டார்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பி வெக்டார்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், முன்னாடியே பார்த்தோம். ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்னா நம்மளுக்கு ஏஎக்ஸை காமனாக எடுத்துக்கலாம், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ், அதாவது கேபிட்டல் மேக்னிடியூட் ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த வெக்டாரை நம்ம காமனாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏஒய் ப்ளஸ் பிஒய் இன்டூ ஏஒய் வெக்டாரை காமனாக எடுத்துறேன். அதே மாதிரி இந்த இதுலையும் மைனஸ்னாலும் அதே மாதிரி தான், நடுவில் மைனஸ் சிம்பிள் மட்டும்தான் போடுவோம். இதுதான் வந்து நார்மல் அடிஷன் அண்ட் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பண்ணுவோம் இந்த வெக்டார்ஸ்குள்ளேயும். நெக்ஸ்ட்டு டாட் ப்ராடக்ட், இது கொஞ்சம் முக்கியமான டாபிக். ஒரு டாட் ப்ராடக்ட் அது என்னென்னு சொல்லலாம்னா ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஏன் நம்ம இது இப்படி சொல்கிறோன்றதை நம்ம ஸ்கேலார்லேயே பார்த்தோம். ஏன்னா ரெண்டு வெக்டாரை வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிது ஸ்கேலார் தான் கிடைக்கும், ஒரே ஒரு மேக்னிடியூட் மட்டும் தான் கிடைக்கும். A scalar product or dot product of two vectors is a scalar quantity whose magnitude is the product of magnitude of vectors. ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஒரு மேக்னிடியூட் கிடைக்கிது, அப்புறம் கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் ரெண்டு வெக்டார்ஸோட கொசைன் ஆங்கிள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் இன்டூ பி
காஸ் தீட்டான்னு கிடைக்கும்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. அதாவது ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார்னு கிடைக்கிறப்ப அதோட மேக்னெட்யூட் ரெண்டோட மேக்னெட்யூடோட ப்ராடக்ட்டு வித் அந்த கொசைன் தீட்டா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏஎக்ஸ் வெக்டார் இன்ட்டு ஏஎக்ஸ் வெக்டார் ரெண்டு சேம் வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணோன்னா 1 கிடைக்கும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இஃப் 2 வெக்டார்ஸ் ஆர் பேரலல், ரெண்டு வெக்டார்ஸ் வந்து பேரலாக இருக்குது, அதை டாட் ப்ராடக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். இதை இப்போ என்ன கொஸ்டின் கொடுப்பாங்கன்னா, இஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் இன் பேரலல் தென் த டாட் ப்ராடக்ட் வில் பி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார். அதாவது இது போட்டோன்னா மாடு போட்டோம்னா மேக்னிடியூட் மட்டும் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பேரலாக இருக்கிறப்ப தீட்டாஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போ காஸ் 0 என்ன வந்துடும் 1ன்னு வந்துருமா. அதனால இந்த இடத்துல காஸ் 0க்கு வேற 1ன்னு போட்டுருவோம். அப்போ ஏ டாட் பி ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாட் ஏ பின்னு சொல்கிறோம் ரைட்டுங்களா. இப்போ உங்களுக்கு கொஸ்டினில் இந்த ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. இதை கொடுத்துட்டு இப்போ இந்த ரெண்டு வெக்டாரும் என்ன கண்டிஷனில் இருக்குன்னா நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். காஸ் டேர்ம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது பேரலல் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். அதே மாதிரி இஃப் 2 வெக்டார் ஆர் பெர்பெண்டிகுலர் then theta is equal to 90 degree. நமக்கு தெரியும் cos 90 degree is equal to 0 தெரியும். அப்போ டோட்டலாக 0. இப்போ என்ன கொடுப்பாங்கன்னா in a dot product the both the vector in a both vectors of dot product is 0 then the two vectors will be அப்படின்னு கேட்டாங்கன்னா perpendicular அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். அதே மாதிரி ஏ வெக்டார் டாட் ப்ராடக்ட் வித் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ப்ராடக்ட் வித் ஏ வெக்டார். இப்போ ஏ வெக்டாரையும் பி வெக்டார் டாட் ப்ராடக்ட் பண்ணுற வர்ற ஆன்சரும் அதே மாதிரி பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் டாட் ப்ராடக்ட் பண்ணுற ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு பேர் கம்யூட்டேட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்கான ஒன் வேர்டில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த டாட் ப்ராடக்டோட மெயினான ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாட் ஏ இன்ட்டு மாட் பி இன்ட்டு காஸ் தீட்டா. பேரலாக இருந்துச்சுன்னா தீட்டாஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த காஸ் 0 வந்து 1ன்னு ஆயிரும். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் வரும். மாட் ஏ வெக்டார் இன்ட்டு மாட் பி வெக்டார். நீங்கள் வெக்டார் இருக்கனால திருப்பி இது வெக்டாரே கிடைக்குதுன்னு நினைக்க வேணாம். வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் கிடைக்கும். பின்னாடி எப்படி மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இஃப் 2 வெக்டார்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா தீட்டாஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும். அப்போ 0 வந்துடும். அப்போ ஏ வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட். இந்த கிராஸ் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லலாம்னா வெக்டார் ப்ராடக்ட் ஆர் வெக்டார் மல்டிப்ளிகேஷன் சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரெண்டு வெக்டாரை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்ப வர்ற ஆன்சர் வெக்டாராக தான் கிடைக்கும். எப்படி நம்மளுக்கு ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணப்போ வர்ற ஆன்சர் ஸ்கேலராக கிடைக்குதோ அதே மாதிரி ரெண்டு வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து வெக்டாராக தான் கிடைக்கும். இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. அதே தான் இங்கே சொல்கிறோம். அங்கே எப்படி கொசைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தம் இருந்துச்சோ இங்கே சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தம், அவ்வளோதான். A vector cross B vector is equal to magnitude of A vector mod B vector into sin theta an. இந்த anன்றது யூனிட் வெக்டார் தான், வேற ஒன்றும் இல்லை. அது எப்படி பண்ணுறோம், இந்த A cross B எப்படி செய்யலாம்னா இந்த மாதிரி செய்யணும். நம்ம இது முன்னாடியே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஒரு எல் மாதிரி போடுவோம். அப்போ ஏஎக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்படி போடுவோம். ஓகேங்களா. போட்டுட்டு ஏஒய் இன்ட்டு பிஇசட் மைனஸ் ஏஇசட் இன்ட்டு இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. இது அப்போ வந்து இதை வந்து நம்ம காமனாக வச்சுருப்போம். அப்போ ஏஎக்ஸ் மட்டும் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் எடுத்துடணும். இந்த நடுவில் உள்ள டேர்ம் மட்டும் மைனஸில் வரும். நெக்ஸ்ட்டு ஏஒய் எடுப்போம். அப்போ இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வருங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், இதை அப்படியே மறைச்சிடணும். ஓகே. அப்போ என்ன இருக்கும், ஏஎக்ஸ் இன்ட்டு பிஇசட் மைனஸ் ஏஇசட் இன்ட்டு பிஎக்ஸ்னு கிடைக்கும். ஓகேங்களா. அதை தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். மைனஸ் முன்னாடியே போட்டிருக்கோம், எழுதியிருக்கேன் சாரி. இன்ட்டு நம்ம எதை மறைச்சோமோ அந்த ஒய் வெக்டாரை போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஏஇசட்டை நம்ம மறைச்சிட்றோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ரெண்டு டேர்ம் கிடைக்கும். இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஏஎக்ஸ் இன்ட்டு பிஒய் மைனஸ் ஏஒய் இன்ட்டு பிஎக்ஸ். எதை நான் மறைச்சிருக்கேன், இதை தான் மறைச்சிருக்கேன் ரைட்டுங்களா. அப்போ வந்து ஏஇசட் வெக்டார் கிடைக்கும். நீங்கள் இதை உங்களுக்கு முன்னாடியே படிச்சிருப்பீங்க, மேட்ரிக்ஸ்லலாம் நம்ம பண்ணியிருக்கோம், அதே மாதிரி தான். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இந்த ஆன்சர்லேயே பாருங்கள் வெக்டாரோட தான் வருது. இப்போ இதுக்கு ஒரு 2 5 அந்த மாதிரி நம்பர் கொடுத்தோன்னா கடைசியில் என்ன கிடைக்கும், ஒரு 5 ஏஎக்ஸ் வெக்டார், ஒரு -2 ஏஒய் வெக்டார், இந்த மாதிரி வெக்டாரோட தான் நம்மளுக்கு கிடைக்கும். வெக்டார்லாம் போக வாய்ப்பே இல்லை. அப்போ ரெண்டு வேல்யூஸை வெக்டார்ஸை வந்து நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்போ ஆப்வியஸாக எனக்கு என்ன தான் கிடைக்குது, வெக்டார் ப்ராடக்ட் தான் கிடைக்குது. அதனால தான் இதை கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்கிறோம்.
இந்த ஏஎன் வெக்டார் யூனிட் வெக்டார்னு சொன்னோம்ல அது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். எதுக்குன்னா ரெண்டு வெக்டார்ஸ்க்குமே பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி அங்கே டாட் ப்ராடக்ட் பண்ணோம்ல, இங்கே வந்து கிராஸ் ப்ராடக்ட்டில் ரெண்டு வெக்டார் வந்து பேரலாக இருக்குன்னா அதோட கண்டிஷன் என்னன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம். அது அப்படியே அங்கே வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஜீரோவாக இருந்தால் பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம் டாட் ப்ராடக்ட்டில். இங்கே கிராஸ் ப்ராடக்ட்டில் ரெண்டு வெக்டார் வந்து பேரலாக இருந்துச்சுன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம். அதே மாதிரி ரெண்டு வெக்டாரும் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா ஏஎன் யூனிட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டிவைடட் பை மாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடியே பார்த்தோம் இந்த மேக்னிடியூட், ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்போம்னா ரூட் ஆஃப் அதோட காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ இருக்குல்ல அதை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசட் ஸ்கொயர். இந்த யூனிட் vector unit of capital A vector is small a vector. ஏன்னா நமக்கே தெரியும் capital AX ஓட யூனிட் வெக்டார்னா என்னன்னா AX small AX வெக்டார், capital AY ஓட யூனிட் வெக்டார் என்னன்னா AY வெக்டார். இந்த இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ல, இந்த இடத்துல பாருங்க AX வெக்டாரோட யூனிட் வெக்டார் என்ன AX வெக்டார், இன்னொன்று இல்லைனா BX வெக்டார். AYனா ஸ்மால் AYனா கேபிட்டல் AY கேபிட்டல் BY அந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ ஒரு நார்மல் ஏ வெக்டார் யூனிட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. The cross product of two vector is vector. அதனால தான் இது வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். அதில் சொன்ன ஃபார்முலாஸ் படி இதுலேயும் கொஞ்சம் இருக்குது, அதை பார்க்கலாம். அதாவது சேம் வெக்டார் இருந்துச்சுன்னா ஏஎக்ஸ் வெக்டார் இன்டூ ஏஎக்ஸ் வெக்டார் இல்லை ஏஒய் வெக்டார் இன்டூ இது எந்த சேம் வெக்டாரை வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா அது வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள் ஏஎக்ஸ் வெக்டார் இன்டூ ஏஒய் வெக்டார் வேறு டைரக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? அப்படி பண்ணோன்னா மூணாவது உள்ளது தான் ஆன்சராக வரும். அப்படி இல்லைன்னா இது வந்து ஆர்டராக தானே இருக்குது, எக்ஸுக்கு அடுத்து தான் ஒய் டைரக்ஷன், அதுக்கடுத்து இசட் டைரக்ஷன். பட் இஃப் சப்போஸ் மாற்றி இருக்குன்னா மைனஸ் ஏஒய் வெக்டார் கிராஸ் ஏஎக்ஸ் வெக்டார்னாலும் ஏஇசட் தான் வரும். இல்லை இதுக்கு பதிலாக ஏஎக்ஸ் வெக்டார் கிராஸ் ஏஒய் வெக்டாருக்கு பதிலாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற மூணுக்கும் இப்போ நம்மளுக்கு ஆர்டர் வைஸ் பார்த்தோம்னா ஒய்க்கு அடுத்து தான் இசட் வரும். அப்படி இல்லைன்னா மாற்றி மைனஸ் போட்டுட்டு ஏஇசட் இன்டூ ஏஒய் போட்டுக்கலாம், கிராஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஏஇசட்க்கு அப்புறம் திருப்பி ஏஎக்ஸ் தான் வரணும். சரிங்களா? அதே மாதிரி இல்லைன்னா இதை மாற்றி நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணாலும் மைனஸ் ஏஎக்ஸ் இன்டூ ஏஇசட் கிராஸ் ஏஇசட் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு ஏஒய் வெக்டார். இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி கூட சொல்லலாம். ஒன் வேர்ட்லலாம் இது நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களே உங்களை வந்து இதுனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரிவைஸ் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? பை.